அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்கள பார்த்தீங்க அப்படின்னா, கான்ட்ராக்ட் பேசிக்ஸ்ல ஒரு வடமாநில நிறுவனத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில வந்து குடுத்துருக்குங்க நம்ம தமிழ்நாடு அரசு. அத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில காலி பணியிடங்கள் இருக்குங்க. இந்த காலி பணியிடங்கள ஃபில் பண்ணி ஆவணும். ஒண்ணு கவர்மெண்ட் ஜாபா வந்து குடுத்தாகணும். அப்போ கவர்மெண்ட் ஜாப் குடுக்க முடியாத காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா, டெண்டர் முறைய வந்து திமுக அரசு வந்து கடந்த ஆட்சியில் இருக்கும் பொழுது டெண்டர் விடுறாங்க. அந்த டெண்டர் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா தாவேகா அரசு வந்து இப்ப ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு வந்து தாவேகா அரசு டெண்டர் கொடுக்குறாங்க. இந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நிறுவனம் அப்படிங்கிறதுனால வடமாநில தொழிலாளர்கள் இந்த நடத்துனர் பணியில வந்து பணியமர்த்தப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் தமிழர்கள் மத்தியில எழுந்துட்டு இருக்குங்க. இடஒதுக்கீடு முறை வந்து பின்பற்றப்படலாங்க. பெரும்பாலும் இந்த 1797 நடத்துனருக்கான பணியிடங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழருக்கு ஒதுக்கப்படணும் அப்படிங்கிறது பெரும்பாலான தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பா இருக்குங்க. இந்த டெண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழருக்கு தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கிரிட்டீரியாவும் ஒன்றும் வைக்கலங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தெரியாதவர்களும் இந்த பணியில வந்து அமர்த்தப்படுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுதுங்க. இதனால் தமிழர்களோட வேலை வாய்ப்பு வந்து பறிபோகக்கூடிய நிலையில வந்து இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. வெளிமாநில தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால தமிழ்நாடு அரசு இந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலரோட கோரிக்கையா வந்து இருக்குங்க. அதனால தமிழக அரசு இதனை வந்து மறுபரிசீலனை செய்து ஒரு நல்ல முடிவாக மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல முடிவு வந்து எடுக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.